வரிசையில் நீர்பிம்பத்தை கொடுக்கும் படத்தை கண்டுபிடிக்க. மேல் கீழ் மாற்றத்துக்குட்பட்ட பிம்பம், அதான் நீர்பிம்பம். கொடுக்கப்பட்டிருக்கிற படத்துக்கான நீர்பிம்பம் கண்டுபிடிக்க போறோம். ஒரு சதுரத்துக்கு உள்ள மேல் பக்கம் 2 பட்டை கோடுகளும் இடது பக்கம் 2 பட்டை கோடுகளும் இருக்கு. இடது மேல் பக்கத்துல ஒரு உள்நீட்சி கொடுக்கப்பட்டிருக்கு. இடது கீழ்ப்பக்க உள்நீட்சியா பிம்பத்துல தெரியணும். ஆப்ஷன் ACDல இருக்கு. அதே நேரம் Dல இருக்கிறத எடுக்க வேணாம், ஏன்னா அந்த உள்நீட்சி வேற மாதிரி இருக்கு. சோ AC மட்டும்தான். இப்ப மேல் பக்க கோடு கீழ்ப்பக்கமா மாறும், இடப்பக்க கோடு இடப்பக்கமாவே இருக்கும். ஆப்ஷன் Cல இருக்கு. C டிக் பண்ணிக்கலாம், அதுதான் சரியான விடை. படத்தை பாருங்க, அதோட நீர்பிம்பம் வேணும். மேல் கீழ் பிம்பம் ஞாபகம் வச்சுக்கோங்க. A தலைகீழா இருக்கணும், B தலைகீழா இருக்கணும், C தலைகீழா இருக்கணும், E தலைகீழா இருக்கணும், D தலைகீழா இருக்கணும், 2 தலைகீழா இருக்கணும், 6 தலைகீழா இருக்கணும். மேல் கீழ் மாற்றத்துக்கு உட்பட்ட பிம்பம். இதுல ஒவ்வொரு எழுத்தா பாருங்க, ஒவ்வொரு எண்ணா பாருங்க. சோ மேல் கீழ் மாற்றத்துல ஆப்ஷன் Bயும் Cயும் கொஞ்சம் பொருந்தி வர்ற மாதிரி இருக்கு. Dல 4வது எழுத்த பாருங்க, E இருக்க வேண்டியது இங்க D ஆயிருச்சு. நமக்கு ஆப்ஷன் C தான் சரியா வருது. டிக் பண்ணிக்கலாம். படத்தை பாருங்க, அதோட நீர்பிம்பம் வேணும். மேல் கீழ் பிம்பம் ஞாபகம் வச்சுக்கோங்க. S இன்வெர்ட் பண்ணா A, இன்வெர்ட் பண்ணா D கொஞ்சம் வலப்பக்கம் சாஞ்சதா இருக்கு. அப்ப மேல் கீழ் மாற்றத்துக்கு உட்பட்டா அது கீழ்பக்கத்துல வலப்பக்கம் சாஞ்சதா இருக்கணும். O 2 ஓவுமே எதிரெதிர் திசைகள்ல லைட்டா சாஞ்சது மாதிரி இருக்கு. அப்ப உட்புறம் சாஞ்சதா அந்த வட்டம் இருக்கணும். மேல் கீழ் மாற்றத்துக்கு உட்பட்ட பிம்பம். ஆப்ஷன் D தான் பொருத்தமா வருது. சோ ஆப்ஷன் D நம்ம டிக் பண்ணிக்குவோம். படத்தை பாருங்க, அதோட நீர்பிம்பம் வேணும். வீடு கொடுக்கப்பட்டிருக்கு. வீட்டோட வாசல் இடது பக்கம் இருக்கு, ஜன்னல் வலது பக்கம் இருக்கு. இது மாறாது. கூரை மேல் பக்கம் இருக்கு, அந்த மேல் பக்க கூரை கீழ்பக்கமா வரணும். கீழ்பக்கமா வர்ற மாதிரி ஒரு படம் தான் இருக்கு. ஆப்ஷன் A டிக் பண்ணிக்கலாமா? ஆப்ஷன் A சரியான விடை. படத்தை பாருங்க, அதோட நீர்பிம்பம் வேணும். மேல் கீழ் மாற்றத்துக்கு உட்படுத்துறோம். இப்ப மேல இருக்கிறது என்னது? ஒரு பென்டகன், ஒரு சதுரம். பென்டகனோட முனை மேல் நோக்கியதா இருக்கு, கீழ் நோக்கியதா கீழ் வரிசையில இருக்கணும். முக்கோணத்தின் முனையும் பாருங்க, மேல் நோக்கியதா இருக்கு, வலது பக்கம் இருக்கு. இப்ப கீழ் நோக்கியதா இருக்கணும், வலது மேல் பக்கத்துல இருக்கணும். மேல் கீழ் மாற்றத்துக்கு உட்பட்ட பிம்பம். சோ ஆப்ஷன் D தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கலாமா? கொடுக்கப்பட்டிருக்கிற படத்தை பாருங்க, இதோட நீர்பிம்பத்தை கண்டுபிடிக்கணும். மேல் கீழ் மாற்றத்துக்கு உட்படுத்துறோம். உட்படுத்தும் போது ஓவல் ஷேப் இன்வெர்ட் பண்ணா மேல போகும். முக்கோணத்தின் முனை மேல் நோக்கியதா இருக்கு, நமக்கு முக்கோணத்தின் முனை கீழ் நோக்கியதா இருக்கணும். பெருக்கல் குறியீடும் செவ்வகமும் கீழே வரணும். செக் பண்ணுங்க. முக்கோணத்தின் முனை கீழ் நோக்கியதா இருக்கிற மாதிரியான படம் எங்க இருக்கு? ஆப்ஷன் Aல மட்டும்தான் இருக்கு. சோ ஆப்ஷன் A டிக் பண்ணிக்கோங்க, அதுதான் சரியான விடை. படத்தை பாருங்க, அதோட நீர்பிம்பம் வேணும். கொடுக்கப்பட்டிருக்கிற படம் ஒரு ஸ்டார். கீழ்பக்கமா 2 செக்குடு கிளைகள் இருக்கு. மேல் பக்கம் முனையில செங்குத்து கோடுகள் இருக்கும்.
மேல் கீழ் மாற்றத்துக்கு உட்படுத்துறோம். உட்படுத்தும் போது மேல் பக்கம் செக்குடு கிளைகள் இருக்கும், கீழ்ப்பக்க முனையில செங்குத்து கோடுகள் இருக்கும். அப்படி இருக்கிற மாதிரி என்ன ஆப்ஷன் இருக்கு? ஆப்ஷன் ஏ இருக்கு. டிக் பண்ணிக்கலாம். படத்தை பாருங்க, அதோட நீர் பிம்பம் வேணும். மேல் கீழ் மாற்றத்துக்கு உட்படுத்துறோம். கொடுக்கப்பட்டிருக்கிற படத்தை பாருங்க. இடது பக்கம் ஒரு செவ்வகம், ஒரு முக்கோணம் இருக்கு. அது அப்படியே தான் வரும். இன்வெர்ட் பண்ணா இடப்பக்கமாவே இருக்கும். ஆனா வட்டம் இன்வெர்ட் பண்ணா மேல போயிடும், முக்கோணம் இன்வெர்ட் பண்ணா கீழே வரும். அப்படிதானே? சோ மேல வட்டம், கீழே முக்கோணம், கீழ் நோக்கிய முக்கோணம். படம் எங்க இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன் சில இருக்கு. டிக் பண்ணிக்கோங்க. அதுதான் சரியான விடை. படத்தை பாருங்க, அதோட நீர் பிம்பம் வேணும். மேல் கீழ் மாற்றத்துக்கு உட்படுத்துறோம். கொடுக்கப்பட்டிருக்கிற படத்தை பாருங்க. ஒரு குண்டூசி டயகனல்ல இருக்கிற மாதிரி இருக்கு. இடது மேல் பக்கத்துல இருந்து வலது கீழ்ப்பக்கம் வரைக்கும் வந்திருக்கு. இது இன்வெர்ட் ஆகும்போது வலது மேல் பக்கத்துக்கு அந்த குண்டூசி முனை போயிடும். சரிங்களா? வெறுமையா இருக்கிறது இன்வெர்ட் ஆகும்போது வலது கீழ்ப்பக்கம் வந்துடும். இடது கீழ்ப்பக்கத்துல இருக்க புள்ளிகள் இன்வெர்ட் ஆகும்போது இடது மேல் பக்கம் போயிடும். அப்படித்தானே? அது மாதிரி என்ன படம் இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன் பி தான் இருக்கு. டிக் பண்ணிக்கோங்க. அதுதான் சரியான விடை. படத்தை பாருங்க, அதோட நீர் பிம்பம் வேணும். மேல் கீழ் மாற்றத்துக்கு உட்படுத்துறோம். கொடுக்கப்பட்டிருக்கிற படத்தை பாருங்க. இந்த சென்டர்ல கீழ் பகுதியில என்ன இருக்குன்னு பாருங்க. இடப்பக்கம் 6, வலப்பக்கம் 1. இதோடைய பிம்பத்தை பாருங்க. மேல் பக்கத்துல சென்டர்ல 6, 1 எங்க வருதுன்னு பாருங்க. 6, 1 பிலையும் டிலையும் இருக்கு. இடப்பக்கம் 6, வலப்பக்கம் 1. அது பில மட்டும்தான் இருக்கு. சோ பி டிக் பண்ணிக்கலாமா? படத்தை பாருங்க, அதோட நீர் பிம்பம் வேணும். மேல் கீழ் மாற்றத்துக்கு உட்படுத்துறோம். கொடுக்கப்பட்டிருக்கிற படத்தை பாருங்க. ஹேரோ மார்க் லெஃப்ட் சைட்ல இருக்கு. இன்வெர்ட் பண்ணா நீர் பிம்பத்திலேயே லெஃப்ட் சைடு தான் இருக்கும். இப்ப மேல கீழே இருக்கிறத தான் நம்ம பார்க்கணும். மேல ஓவல் ஷேப் இன்வெர்ட் பண்ணா கீழே வரணும். கீழே ஒரு டைமண்ட் ஷேப்பும் ஒரு சதுரமும் இருக்கு. இன்வெர்ட் பண்ணா மேல போகும். அது மாதிரி என்ன படம் இருக்குன்னு பாருங்க. படம் டி. டிக் பண்ணிக்கோங்க. படத்தை பாருங்க, அதோட நீர் பிம்பம் வேணும். மேல் கீழ் மாற்றத்துக்கு உட்படுத்துறோம். கொடுக்கப்பட்டிருக்கிற படத்தை பாருங்க. அண்ட் சிம்பல், அட் சிம்பல், பெர்சன்டேஜ், ஸ்டார், ஸ்லாஷ், பிளஸ், ஆச்சரியக்குறி. இது எல்லாத்துக்கும் மேல் கீழ் பிம்பத்தை மாத்துறோம். ஆச்சரியக்குறி எப்படி இருக்கும்? ஆச்சரியக்குறியில இருக்க புள்ளி மேல் நோக்கியதா இருக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி எது இருக்கு? பியும் சியும் இருக்கு. அடுத்தது ஸ்லாஷ்க்கு வாங்க. அது லைட்டா இடது பக்கமா சாஞ்ச மாதிரி இருக்கும். அப்ப ஆப்ஷன் சி தான் இங்க சரியான விடை. டிக் பண்ணிக்கலாமா? படத்தை பாருங்க, அதோட நீர் பிம்பம் வேணும். மேல் கீழ் மாற்றத்துக்கு உட்படுத்துறோம். கொடுக்கப்பட்டிருக்கிற படத்தை பாருங்க.
வலது பக்கம் இருக்கிறத பாருங்க, 2 வளைந்த கோடுகள் இருக்கு. செங்குத்தாவும் 2 வளைந்த கோடுகள் இருக்கு. இப்ப இந்த புள்ளிகளை வச்சுதான் நம்ம மேல் கீழ் மாற்றத்துக்கு உட்படுத்தணும். இந்த படத்துல வலது பக்கம் இருக்கிற படத்தை மட்டும் பாருங்க. மேல் கோடும் கீழ்கோடும் இடம் மாறும். மேல் கோடு இன்வெர்ட் பண்ணா கீழே வரணும். சோ புள்ளி வலது பக்கம் உட்பக்கம் உள்ளதா இருக்கும். கீழ்கோடு இன்வெர்ட் பண்ணா மேல போகணும். புள்ளி இடது பக்கம் மேல் பக்கம் திரும்பினதா இருக்கும். செங்குத்தாவும் 2 கோடுகள் இருக்கு. இன்வெர்ட் பண்ணா ஏல மட்டும்தான் இருக்கு. டிக் பண்ணிக்கலாமா? படத்தை பாருங்க, அதோட நீர்பிம்பம் வேணும். மேல் கீழ் மாற்றத்துக்கு உட்படுத்துறோம். கொடுக்கப்பட்டிருக்கிற படத்தை பாருங்க. இந்த பெரிய முக்கோணத்துக்கும் 2வது சைஸ்ல இருக்கிற முக்கோணத்துக்கும் இடையில ஒரு பட்டை இருக்கு. இது இடது பக்கமா இருக்கு. மேல் கீழ் மாற்றத்துக்கு உட்படுத்தினாலும் இது இடது பக்கமா தான் வரணும். இப்ப வட்டத்தை பாருங்க, கீழ்பக்கம் ஷேடா இருக்கு. இது இன்வெர்ட் ஆகும்போது மேல் பக்கம் ஷேடா இருக்கணும். அந்த உள் முக்கோணத்தின் முனை கீழ் நோக்கியதா இருக்கு. இன்வெர்ட் பண்ணா இது மேல் நோக்கியதா வரணும். அப்படி என்ன படம் இருக்குன்னு பாருங்க, B-ல தான். சோ ஆப்ஷன் B தான் சரியான நீர்பிம்பம். டிக் பண்ணிக்கலாமா? படத்தை பாருங்க, அதோட நீர்பிம்பம் வேணும். மேல் கீழ் மாற்றத்துக்கு உட்படுத்துறோம். கொடுக்கப்பட்டிருக்கிற படத்தை பாருங்க. மேல உள்ள ஸ்ட்ரைப்ஸ் எல்லாம் அப்படியே கீழ் நோக்கியதான் மாறணும். அப்ப குறுக்கு கோடு போட்டதும் நெட்டு கோடு போட்டதும் கீழே வந்துடும். செக்குடும் புள்ளி வச்சதும் இன்வெர்ட் பண்ணா மேல போயிடும். அப்படிதானே? அப்படி என்ன படம் இருக்குன்னு பாருங்க. படம் A மட்டும்தான் சரியான நீர்பிம்பம். கிளிக் பண்ணிக்கலாமா? படத்தை பாருங்க, அதோட நீர்பிம்பம் வேணும். மேல் கீழ் மாற்றத்துக்கு உட்படுத்துறோம். கொடுக்கப்பட்டிருக்கிற படத்தை பாருங்க. மேல் நோக்கிய விரல் அது கீழ் நோக்கிய விரல் ஆகணும். அதே நேரம் கட்டை விரல் இடது கீழ்பக்கத்துல இருக்கு. இன்வெர்ட் பண்ணா இடது மேல் பக்கம் போயிடும். கீழ் நோக்கிய விரல் இன்வெர்ட் பண்ணா மேல் நோக்கிய விரல் ஆகணும். ஆரோ மார்க்ஸ் இருக்கு. இன்வெர்ட் பண்ணா அது அப்படியே தான் வரும். அப்படி என்ன படம் இருக்குன்னு பாருங்க. சோ ஆப்ஷன் A தான் கரெக்டா இருக்க வாய்ப்பு இருக்கு. பொருத்தி பாருங்க. ஆப்ஷன் A சரியான விடை. டிக் பண்ணிக்கலாமா?